நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தனது எக்ஸ் தளத்தில் நெஞ்சு பொறுக்குதிலேயே என குறிப்பிட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஒரு சில விஷயங்களை கேட்கும்போது மனதில் ஆறாத ரணமாக உறுத்திக்கொண்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை பற்றித்தான் தற்போது சொல்லப் போகிறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என பாக்யராஜ் பேசியுள்ள அந்த வீடியோ பலரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. நெஞ்சு பொறுக்குதில்லையே, ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும் போது அது கடைசி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள இப்படி கூட சில ஜென்மங்கள் இருக்குது அப்படின்போது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வனபத்ரகாளியம்மன் கோவில், நெல்லித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் நாங்கள் ஷூட்டிங் எடுப்போம். அப்போது அங்குள்ள அம்பரம்பாளையம் ஆற்றில் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், பிக்னிக் வருபவர்கள் என பலர் ஆசையாக நீச்சல் அடித்து குளிப்பார்கள். அப்படி குளிப்பவர்களில் சிலர் திடீரென ஆற்றுக்குள் மூழ்கி விடுவர். மூழ்கிய நபரோடு உடன் வந்தவர்கள் பதறிப்போய் நிற்கும் நேரத்தில் சுழலில் சிக்கி பாறைக்கு அடியில் மாட்டிக்கொண்டிருக்க வாய்ப்புள்ளது என ஆற்றில் உள்ள சிலர் கூறுவதோடு, இப்படி சுழலில் சிக்கியவர்களை மீட்கவே ஒருவர் உள்ளார் என பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரை கையை காட்டுவதாக பாக்யராஜ் கூறினார். அம்பரம்பாளையம் ஆறுன்னு சொல்லிட்டு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. கோயிலுக்கு வர்றவங்களோ, இந்த மாதிரி ஷூட்டிங் வர்றவங்க, இல்லைன்னா இந்த பிக்னிக்கு பசங்க சனி ஞாயிறு வர்றவங்க அங்க போய் அந்த ஆத்துல இறங்கி நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வழக்கம். இப்படி நீச்சல் அடிக்கும் போது திடீர்னு சில பேர் காணாம போயிடுவாங்க. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, அங்க உள்ள சுழல் இருக்கு, அந்த சுழல் உள்ள இழுத்து பாறைக்கடியில் அங்க இங்கெல்லாம் உள்ள எங்க மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்ப அங்க அந்த பக்கத்துல கிராமத்துல வந்து இந்த தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அந்த பக்கத்து ஊர்க்காரரை தேடி பிடித்து சென்றால் அவரோ இல்லைங்க, மூச்சு அடைக்கும், அப்புறம் சுழலில் சிக்கி தனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று சலித்துக் கொள்வார். அப்போது எப்படியாவது தேடி எடுத்து கொடுப்பாய் என கெஞ்சி கூத்தாடும் உறவினர்கள் அவரவர் வசதிக்கேற்ப 1000 2000 தருவதாக பேரம் பேசி ஆற்றுக்கு அழைத்து வருவார்கள் என்றும், இந்த கெஞ்சலுக்கு பிறகு ஆற்றுக்கு வரும் அந்த நபர் 2-3 இடங்களில் தேடி பின்னர் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் 5 நிமிடங்கள் தம் கட்டி சடலத்தை ஒரு வழியாக இழுத்து மேலே போடுவார். இதனையடுத்து பேசிய பணத்தை வாங்கிவிட்டு அந்த பக்கத்து ஊர்க்காரர் செல்ல சடலமாவது கிடைத்ததே என கண்ணீரோடு உறவினர்களும் ஆற்றங்கரையை விட்டு செல்வார்கள் என்றும், இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்றதாக கூறிய பாக்யராஜ் அதற்கு பின்னால் ஒரு மாஸ்டர் பிளான் இருப்பதாக கூறி அதிர வைத்தார். அப்புறம் அந்தால போய் கேட்டா, இல்லைங்க, அது மூச்சு அடக்கி 5 நிமிஷம் எல்லாம் உள்ள இருக்கும்போது எனக்கே சுழல் நான் மாட்டினா என்ன ஆகிறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி 1000 ரூபான்னு சொல்லி அப்புறம் முடியாது அதனால அப்படின்னு சொல்லி ஆள் வசதி பொறுத்து எப்படியா கொஞ்சம் பாடி எடுக்கிறதுக்கு பாருப்பா, தேடி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் போய் ஒரு இடம் தேடுவான், அப்புறம் இன்னொரு இடம் தேடுவான், அப்புறம் 3வது இங்கே ஒரு இடத்துல, அப்புறம் பார்த்தா பாடியை எடுத்து வந்துடுவான். அவனுக்கு பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டானே, பாடியாவது கிடைச்சதுன்னு கொடுத்துருவாங்க. இது இப்படி அடிக்கடி நடக்கிறது உண்டு. ஆற்றில் உறவினர்களோடு குளிக்கும் நபர்களை குறிவைத்து காலை பிடித்து தண்ணீருக்குள் இழுத்து செல்லும் ஒருவர், காலை பிடித்து இழுத்த நபரை அப்படியே பாறையின் அடியில் சொருகி வைத்துவிட்டு நைஸாக வேறு கரையில் ஏறி வீட்டுக்கு சென்று விடுவார் என கூறியிருக்கும் பாக்யராஜ், பின்னர் தண்ணீருக்குள் தேடுவதைப் போல நாடகமாடி உறவினர்களிடம் உடலை மீட்டுக் கொடுப்பார். இதை ஒரு தொழிலாகவே செய்வதாக பாக்யராஜ் பகீர் கிளப்பினார். அங்க வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது 2 பேர் 3 பேர் அப்படி விளையாண்டுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது இவன் தண்ணி கடியில முங்கி வந்து டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அவங்கள அப்படியே பாறையில போய் சொருகி விட்டுருவான். ஸோ தம்மு அவங்களால பிடிக்க முடியாது, இல்லை தண்ணி குடிச்சிடுவாங்க, பாறையில சொருகி விட்டா வெளியே வர முடியாது. இவன் நைஸா வந்து அந்த எங்கே ஏறி போயிடுவான். அப்புறம் எல்லாம் வந்து தேடும்போது இவனே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்னா. தண்ணீரில் தம் கட்டும் பவரை வைத்துக்கொண்டு ஆற்றில் குளிக்கும் நபர்களை தண்ணீருக்குள் இழுத்து சென்று இப்படி ஒரு இழி செயலை செய்வது ஒருவரை அடித்து ஏமாற்றி பணம் பறிப்பதை விட மிகவும் மோசமான செயல் எனவும், இது போன்ற செயல்கள் மனதுக்கு மிகவும் வருத்தமளிப்பதாகவும் வீடியோவில் கூறியிருந்தார் பாக்யராஜ். இது எவ்வளவு கஷ்டம், ஒருத்தனை அடிச்சு காசு பிடிங்கிறதோ இல்லை அடிச்சு கொடுங்கறதோ ஏமாத்து கொடுங்கறது இதெல்லாம் கூட பரவாயில்ல, எவ்வளவு தப்பா அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதை நான் கேட்டதுல இருந்தே எனக்கு. சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் ஹிமாச்சல பிரதேசம் சட்லஜ் நதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் பாறையின் அடியில் சிக்கிய நிலையில்தான் மீட்கப்பட்டது.
இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்ததையொட்டி அதேபோன்று பாறையின் அடியில் சிக்கும் சடலங்கள் குறித்து பாக்யராஜ் பகீர் கிளப்பி இருக்கும் நிலையில் பாக்யராஜ் கூறும் தகவல் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் இதுவரை ஒரு வழக்கு கூட பதிவாகவில்லை என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தனது அறிக்கையில் விளக்கமளித்திருக்கிறார். பவானி ஆற்றங்கரையில் 19 அபாய பகுதிகள் கண்டறியப்பட்டு எச்சரிக்கை பலகைகள், சிசிடிவி கேமரா, ரோந்து ஏற்பாடுகள் நடைமுறையில் உள்ளன என்றும் இது போன்ற ஒரு வதந்தியை பரப்புவது குற்ற செயல் என்றும் பத்ரி நாராயணன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் பவானி ஆறு குறித்து வதந்தி பரப்பியதாக நடிகர் பாக்யராஜ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் மகளிர் மேம்பாட்டு சங்க செயலாளர் மஸ்தான் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.